பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ரோமர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 18வது வசனம். ரோமர் 8:18. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இக்காலத்து பாடுகள், இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற நாட்களில் வரக்கூடிய பாடுகள் இனி நமக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற நித்திய அழிவில்லாத ராஜ்யத்துக்கு போகும் பொழுது நம்மிடத்திலே வெளிப்படுகிற தேவ மகிமைக்கு இந்த உலகத்தின் பாடுகள் ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. உலகத்தின் பாடுகள் இந்த உலகத்தோடு முடிந்து போகிறது. நித்தியத்திலே நமக்கு மிகுந்த சந்தோஷத்தையும் மகிமையும் சமாதானத்தையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இந்த உலகத்திலே நமக்கு பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் நீங்களும் நானும் கர்த்தருக்குள் திடன் கொள்ள வேண்டும். நாம் திடன் கொண்டு உலகத்தை ஜெயித்த இயேசுவுக்கு முன்பாக நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நாமும் ஜெயித்தவர்களாய் முன்னேறி செல்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள், இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவராகிய தேவன் ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவத்தை குறித்து சொல்லும் பொழுது ஐஸ்வர்யவானுடைய பெயர் அங்கே குறிப்பிடப்படவில்லை, ஆனால் லாசருடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. லாசரு தரித்திரன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் ஐஸ்வர்யவானுடைய வாசல் படியிலே பக்கத்திலே கிடந்தான். பருக்கள், அவனுடைய உடம்பு முழுவதும் பருக்கள் இருந்தது. வேதனை அனுபவித்துக் கொண்டிருந்தான். அவனை விசாரிக்க யாருமே இல்லை. அந்த ஐஸ்வர்யவானுக்கும் அவனை விசாரிக்க நேரமில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த லாசரு அவன் உயிரோடு இருக்கிற காலத்திலே அநேக தீமைகளை தான் அனுபவித்துக் கொண்டிருந்தான். 2 பேரும் ஒரே நேரத்தில் ஐஸ்வர்யவானும் மரிக்கிறான், லாசருவும் மரிக்கிறார்கள். ஆனால் ஐஸ்வர்யவானை அவனுடைய சரீரத்தை எடுத்து அடக்கம் பண்ணுவதற்கு கொண்டு போகிறார். ஆனால் லாசரு மரித்த உடனே அவனுடைய சரீரத்தை தேவ தூதர்கள் சுமந்து சென்று ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு விட்டார்கள் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்கிறோம். ஆகவே தான் ஆபிரகாம் சொல்லுகிறார், உன் நன்மைகளை நீ பூமியில் இருக்கும் பொழுது அனுபவித்து விட்டாய், லாசரு தீமை அனுபவித்தான், ஆகவே அதை நீ நினைத்துக்கொள், இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். இந்த உலகத்திலே ஒருவேளை நமக்கு சில ஆசீர்வாதங்கள் கிடைக்காமல் இருக்கலாம். ஒருவேளை மற்றவர்களைப் போல நாம் சரிசமமாய் வாழ்க்கையிலே அநேக ஆசீர்வாதங்களை அனுபவிக்காமல் இருக்கலாம். ஆனால் ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்திலே நமக்கு அனுபவிக்க கிடைக்காத ஆசீர்வாதங்கள் நித்தியத்திலே பரலோகத்திலே ஆண்டவர் நமக்கு தாராளமாய் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே அந்த உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே ஆபிரகாம் சொல்லுகிறார், மகனே, பூமியில் உயிரோடுக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்து விட்டாய், லாசரு அப்படியே தீமைகளை அனுபவித்தான், அதை நினைத்துக்கொள் என்று சொல்லுகிறார்.
இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். இந்த காலை வேளையில நாமும் கூட சில நேரங்களிலே சில குறைவுகள் இருக்கலாம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கையிலே போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தி தான் மிகுந்த ஆதாயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே எல்லாவற்றிலும் ஒரு நிறைவை, ஒரு போதும் என்கிற திருப்தியை நாம் எப்பொழுதும் கர்த்தருக்குள் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி திருப்தியாய் இருக்க பழகினோம் என்று சொன்னால் எதை குறித்து நாம் குறைப்பட்டு கொண்டே இருக்கவே மாட்டோம். ஆகவே இந்த காலை வேளையிலே இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். யாக்கோபு நிருபம் 1:12 சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். இங்கே ஆண்டவர் தெளிவாக வேதத்திலே சொல்லுகிறார், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த காலை வேளையில இந்த உலகத்தில் வரக்கூடிய சோதனையை நாம் தாங்கிக் கொண்டு முன்னேறி செல்லும் பொழுது, அதை சகிக்கிற சகிப்பு தன்மை ஆண்டவரிடத்திலே கேட்கும் பொழுது, நாம் அதை சகித்து முன்னேறி செல்லும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் விரும்புகிற உத்தமமான ஒரு வாழ்க்கை, உண்மையான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆகவே இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சோதனையை நாம் சகித்து மேன்மையான ஜீவ கிரீடத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். 1 பேதுரு 1:7 சொல்லுகிறது, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று இங்கே பேதுரு நிருபத்தில் எழுதுகிறார். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படுமாம், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பெற்றதாயிருக்கிற நாம் ஒவ்வொருடைய விசுவாசமும் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது, அந்த நித்தியத்திலே நாம் சேரும் பொழுது நமக்கு புகழ்ச்சி கனம் மகிமையை அது கொண்டு வருகிறது. ஆகவே இந்த உலகத்திலே சோதனையை குறித்து நாம் அஞ்ச வேண்டாம். சோதிக்கப்படும் பொழுது பொறுமையாய் நாம் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே அந்த இடத்துல நாம் பொறுமையாய் இருந்து ஆண்டவரை முழுவதுமாய் நம்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அந்த வேதனையெல்லாம் மறைந்து போகும். இனி வரக்கூடிய மகிமையை குறித்தே நாம் சிந்தித்துக் கொண்டிருப்போம். அந்த மேன்மையான மகிமையின் ஆசீர்வாதங்கள், அந்த நித்திய கால வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, கண்ணீர் இல்லாத, கவலை இல்லாத, வேதனை இல்லாத, பசி இல்லாத, பட்டினி இல்லாத, துயரம் இல்லாத ஒரு நல்ல ஒரு மகிமையான வாழ்க்கையை ஒவ்வொருவருக்கும் தரப்போகிறார். அந்த மகிமையை நாம் நினைக்கும் பொழுது இந்த உலகத்தின் பாடுகள் ஒன்றுமில்லாமல் நம்மை விட்டு மறைந்து போகும். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த காலை வேளையிலே ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையா நீர் கொடுத்த அந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பல பாடுகள் நெருக்கங்களை குறித்து சோர்ந்து போய் இந்த காலை வேளையில வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற சோர்வுகளை மாற்றி விடுவீராக. இந்த உலகத்தில் ஒருவேளை சில ஆசீர்வாதங்கள் குறைவாக இருந்தாலும் நித்திய ராஜ்யத்திலே ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்தை எங்களுக்காக வைத்து கொண்டு காத்திருக்கிறேன். இனி வெளிப்பட போற மகிமைக்கு இந்த உலகத்தில் வரக்கூடிய பாடுகள் ஒப்பிடவே முடியாது. இந்த பாடுகளை காற்றிலும் பல 1000 மடங்கு மேன்மையான மகிமையை ஒவ்வொருவருக்கு நீ வைத்து காத்திருக்கிறபடினாலும் உமக்கு நன்றி. அந்த மேன்மையான மகிமையை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.